ஹலோ ஜென்டில்மேன்ஸ், நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் நம்ம இந்தியன் மேப் வந்து எப்படி ட்ரா பண்ணுறது 20 செகண்ட் அப்படின்னு சொல்லி வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வேர்ல்டு மேப் வந்து எவ்வளோ குயிக்காக வந்து ஈஸியாக ட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் வந்து பார்க்க போகிறோம். இதுவுமே உங்களோட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ஸோ இப்போ வீடியோக்குள்ளே வந்து நம்ம போகலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் மேப் வந்து ட்ரா பண்ணும் பொழுது வேர்ல்டு மேப்பு நீங்கள் சவுத் அமெரிக்காவிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வி ஷேப்பில் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து ஈஸியாக வந்து வேலை வந்து முடியும். ஓகேங்களா? ஸோ அந்த வி ஷேப்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு சவுத் அமெரிக்காவிலேருந்து நெக்ஸ்ட் வந்து நார்த் அமெரிக்கா வந்து அந்த ட்ரா பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் ஒன்ஸ் இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா ரிமைனிங் உள்ள போர்ஷன் வந்து அவ்வளோ பெரிய டாஸ்க்காக வந்து இருக்காது. ஓகேங்களா? இது ரெண்டும் மட்டும் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து முடிஞ்சிடும். ஸோ இந்த வி ஷேப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அடுத்து வந்து மேலே இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதாவது நார்த் அமெரிக்காவோட மேல் போர்ஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள், கிரீன்லாண்ட் பக்கத்தில் இருந்து. ஸோ அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 பெண்டு வந்து வரும். அந்த 2 பெண்டை மட்டும் கரெக்டாக போட்டுட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் வந்து கீழே வந்து ஈஸியாக கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட் அந்த 2 பெண்டு, அதுக்கப்புறம் இந்த வி ஷேப், இதில் வந்து கோட் வேர்டு. இது ரெண்டையுமே நீங்கள் ஈஸியாக வந்து கம்ப்ளீட் பண்ணி ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இந்தளவு நீங்கள் வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் புரிகிற மாதிரி நீங்கள் வரைஞ்சாலே அந்த எக்ஸாமினருக்கு ஈஸியாக வந்து புரியும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் வந்து கிரீன்லாண்ட் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். கிரீன்லாண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து நம்ம நார்த் அமெரிக்கா பக்கத்தில் டாப்பில் வந்து இருக்கிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 போர்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஆஃப்ரிக்கா வந்து வரைய ட்ரை பண்ணலாம். ஆஃப்ரிக்காவோட நீங்கள் இப்போ அந்த போர்ஷனை பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கணும் ஸ்ட்ரக்சரு, ஜி இருக்குதுல்ல, ஜியை நம்ம கொஞ்சம் சாட்சி போட்ட மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படி வந்து நினச்சிக்கோங்க. நான் வரைஞ்ச அந்த ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜியை வந்து கொஞ்சம் சாட்சி தான் நான் வந்து ஃபஸ்ட்டு வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ஈஸியாக வந்து வந்தது. ஸோ இந்த ஜி கம்ப்ளீட் ஆகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா அந்த 2 போர்ஷனுமே பக்கத்தில் வந்து வர மாதிரி பார்த்துக்கோங்க, ரொம்ப டிஸ்டன்ஸ் இல்லாமல். ஓகேவா? அப்படின்னா தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அந்த பிளேஸ்லாம் வந்து மென்ஷன் ஆகிற மாதிரி வந்து இருக்கும். நான் அகைன் அண்ட் அகைன் சொல்கிறேன், அந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப தூரம் இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியா. ஓகேங்களா? ஸோ இந்தியாவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேர் வந்து ரொம்ப அந்த கேப் வந்து ரொம்ப அதிகமாக வர மாதிரிலாம் வந்து இருக்கும். ஸோ அது இல்லாமல் கொஞ்சம் பக்கத்துலேயே வந்து வரைகிற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க. ஒன்ஸ் வந்து நீங்கள் இந்தியா வரையும் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஒரு 60% ஆஃப் த மேப் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட் ஆகிரும். அதுக்கப்புறம் அப்படியே நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக வந்து எடுத்துகிட்டு போகிறது மட்டும்தான் வேலையாக வந்து இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போயிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி லாஸ்ட் ஒரு பெண்டை வந்து க்ரியேட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கீழே கொண்டு வந்து ஜாயின் பண்ணிடுங்க. இவ்வளோ தாங்க வேர்ல்டு மேப். இதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா வந்து இந்தியா கீழே வந்து மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மெடகஸ்கர், அதாவது நம்ம ஆஃப்ரிக்கா கீழே. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரியும் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அவசியம் கிடையாது. ஆனால் நான் வந்து ஒரு பார்க்குறதுக்கு ஒரு லுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆஸ்திரேலியா காண்டினென்ட் வந்து நீங்கள் வந்து வரைஞ்சிருங்க. அப்படின்னா தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து மலேசியா அல்லது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கண்ட்ரிஸ் வந்து நீங்கள் வரைகிறதும் வரையாது உங்களோட இஷ்டம். அதாவது நீங்கள் அந்த கண்ட்ரியை பற்றி மென்ஷன் பண்ண போயின்னா தாராளமாக வரைங்க. இவ்வளோ தான். இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் நீ கொண்டு வந்தாலே மோர் தென் சஃபிஷியன்ட். ஸோ இதை நீங்கள் எக்ஸாமில் வந்து தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி நம்மளோட சேனலில் கண்டிப்பாக வந்து வீடியோ இருக்கும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட சேனலை அவங்களுக்கு வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஆல் தி பெஸ்ட் கைஸ்.